நான் இப்போ பாவக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு வாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் போட்டுக்கிறோம். வெங்காயம் இந்த அளவுக்கு தாங்க போதும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பாவக்காயை போட்டுக்கலாம். நல்லா சுட்டிக்கலாம். வேகத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தேங்காயை அரைச்சிருக்கேன். ஒன்று அதுமாதிரி அதை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாவக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். இதுபோல் செய்து பாருங்கள். சில பேருக்கு பாவக்காய் பிடிக்காதவங்க இதுமாதிரி செய்து சாப்பிடுங்க. கசப்பே தெரியாது. செய்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.